உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு ஒரு கால ஊனமாக்குறவங்கள வந்து நீ கண்டு நீ கையை வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த கையை அவன் அடிக்கும் போது எப்படி துடிச்சிருப்பாரு, எப்படி துடிச்சிருப்பாரு. ஐயோ பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் விக்கல, அந்த கடை நான் வைக்கல, என் விட்டுருங்க அப்படின்னு எப்படி கேட்டிருப்பாரு. உங்களுக்கு மனுஷன் ஊனமா இல்லாதவங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த இது உரைக்கலையா? அரசியல் இருக்கிறவன் எத்தனை எல்லாமே நல்லா இருக்கிறவன் எவ்வளவு கஞ்சா விற்கிறான், என்னென்ன வித்து எப்படி எல்லாம் குடும்பத்தை மேன் பண்ணி போறான். ஏன் ஒரு ஊனப்பட்டு தப்பு கூட பண்ணிட்டான், அவர் பண்ணிட்டான் இது விற்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா அவர் பாட்டு தூக்கி போட்டு போயிருப்பார்ல. 18 வயசுல இருந்து 3 தான் 4 வந்துருச்சு, 3 வந்து ஸ்டார்லிங் போட்டு இது 4வது வந்ததே என் புள்ள அளந்தான் எம்மா விச்சிக்கு போட்டுமான்னு. அதனால போட்டு நான் உண்மை பேசுறேன். இப்ப வந்து ஒரு ஊத்து மேல கை வச்சிங்களே உங்க குடும்பம் விளங்குமா? எத்தனை பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுங்க? கால் கை நல்லா நல்லா புண்ணியம் நீங்க நேரத்துல சாதிக்க பாருங்க. அவன் ஊனமா வந்து எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு பாடுபட்டான். பிச்சைக்காரனால இப்படி எங்க மேல கை வைப்பீங்களா? அப்ப எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? அப்ப அரசாங்கமே இந்த மாதிரி பண்ணா எங்களை யார் கேட்பாங்க? இன்னைக்கு அவர் செத்தும் போது அவர் எப்படி துடிச்சிருப்பாரு சார். மேம் வணக்கம். வணக்கம் மேடம். உங்களோட பேர்? சாந்தா. தாவேக ஆட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா சபரிவர்மன் என்ற மாற்றுத்திறனாளி லாக்அப் டெத் ஆகியிருக்காரு இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு ஒரு மாட்டுத்திறனாளினாக்கா சகோதரிகளை கேட்குறேன், கூட பிறந்த பொறுப்புங்களை கேட்குறோம். இந்த மாதிரி ஒரு ஊனம் வந்து மனுஷில் வந்து ஊனம் இல்லை, ஒரு கால் தான் ஊனம். ஒரு ஊனத்தை வந்து கேட்டுக்கிறாங்கனாக்கா வந்து கை வச்சுக்கிறாங்கனாக்கா தமிழ்நாட்டில் வந்து இது முதலமைச்சர் தான் முன்னே எடுத்து கேட்டிருக்கணும். எப்படின்னா அவரும் கூட பிறந்துப்பார்ல, அக்கா தங்கச்சி கூட பிறந்திருப்பாரு, அண்ணன் தம்பி கூட பிறந்திருப்பாரு இல்லை. இன்றைக்கி நாங்கள் தான் ஊனமா? உங்களுக்குலாம் ஊனம் இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்க பாரு, அதுதான் ஊனம். இன்றைக்கி வந்து ஒரு 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 தங்கச்சி ஒரு மாட்டுத்திறனால, அண்ணன் ஒரு மாட்டுத்திறனால, அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு வறுமையில் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த வறுமையில் அவங்க எதை விற்று பொழைக்கிறாங்க. நெல்லாக்குறவங்க எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க. அதெல்லாம் நீ கண்டுங்களா? நீங்கள் அதெல்லாம் அந்த கண்டுங்களா? இன்னைக்கு ஒரு கால ஊனமாக்குறவங்களை வந்து நீ கண்டு நீ கையை வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது? உங்களுக்கு எங்களுக்கு அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது? இன்னைக்கு நாங்கள் எல்லாமே சாதிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் தகுந்தது கூட சாதிப்போம். நீங்கள் சாதிக்க முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எல்லாம் கேட்க முடியுமா? ஒரு ஊனமட்டம் மேலே கை வைக்கும் போது மக்கள் என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு ஊனமட்டம் அவன் பிய்யா வித்து கூட பொழைக்கிட்டான். நீங்கள் ஏன் இந்த மாதிரி அவர் மேலே கை வச்சிங்க? உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லை? உங்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சி பிறக்கலாம், உங்கள் வீட்டில் ஒரு பெத்து பிறப்பு இல்லை, ஒரு ஊனத்து மேலே கை வச்சுக்கிறீங்களே, அந்த கை உங்களுக்கு நாளைக்கு எப்படி அது நினைக்கும்? அந்த கையை அவன் அடிக்கும் போது எப்படி துடிச்சிருப்பாரு, எப்படி துடிச்சிருப்பாரு. ஐயோ பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் விற்கல, அந்த கடை நான் வைக்கல, என் விட்டுருங்க அப்படின்னு எவ்வளோ கேட்டிருப்பாரு. உங்களுக்கு மனுஷன் ஊனமாக இல்லாதவங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட அந்த இது உரைக்கலையா? அன்றைக்கி உங்களுக்கு எங்கே போச்சு? நாங்கள் வந்து நல்லா இருக்கிறோம், நாங்கள் ஊனமாக்கிறதுனால கை வச்சுங்க. அப்போ கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா ஊனத்து மேலே கை வச்சுக்கிறீங்க. அப்போ ஊனக்கிறவங்க வந்து எதுவுமே வச்சு பொழைக்கூடாதா? நல்லா இருக்கிறவங்க தான் பொழைக்கணுமா? நல்லா இருக்கிறவங்க எவ்வளோ அரசியல் இருக்கிறவன் எதில் எல்லாமே நல்லா இருக்கிறவன் எவ்வளோ கஞ்சா விற்கிறான், என்னென்ன விற்று எப்படியெல்லாம் குடும்பத்தை மேன் பண்ணி போகிறான். ஏன் ஒரு ஊனப்பட்டு தப்பு கூட தான் பண்ணிட்டான், அவர் பண்ணிட்டான் இது விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அவர் பாட்டுக்கு தூக்கி போட்டு போயிருப்பார்ல, அவர் பாட்டு தூக்கி போட்டு போயிருப்பார். என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் மக்கள்? இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு ஊனத்து மேலே கை வச்சிங்களே உங்கள் குடும்பம் விளங்குமா? எத்தனை பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுங்க? கால் கை நல்லா நல்லா புண்ணியம் நீங்கள் நேரத்தில் சாதிக்க போகிறீங்க. அவன் ஊனமாக வந்து எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு பாடுபட்டான். ஊனமாக்கிறதுக்கு நம்ம ஒரு பொண்டாட்டி பிள்ளைக்குதுன்னா அவன் பாடுபட்டு இன்னைக்கு அவன் லஞ்சம் கொடுத்துருப்பான். லஞ்சம் வாங்காம நீங்கள் அவன் மேலே கை வச்சிங்க. நல்லா இருக்கிறவன் எவ்வளோ லஞ்சம் கொடுக்குறான், அவனை ஏன் விட்டுறீங்க? அவன் பணக்காரன், ஏன்னா நாங்கள் பிச்சைக்காரனால இப்படி எங்கள் மேலே கை வைப்பீங்களா? அப்போ எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? அப்போ அரசாங்கமே இந்த மாதிரி பண்ணால் எங்களை யார் கேட்பாங்க? மக்கள் யார் கேட்பாங்க? சிஎம் வாயவே. இப்போ வந்து சிஎம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க மக்கள், குழந்தைங்களாம் ஓட்டு போட்டுன்னு தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ சிஎம் அவர் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருப்பார்ல. நானும் ஒரு ஊனம்தான், நானும் ஊனம்தான், என் கூட பிறந்த சகோதரன் அடிச்சவர் ஊனம்தான். இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ ஊனமாக்குறோம். ஆனால் எங்கள் ஊனம் வந்து மனசில் கிடையாது. நாங்கள் எவ்வளோ பாசத்தில் இருக்கிறோன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஒரு சிஎம் வந்து என்ன எடுத்துருக்கணும்? சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்கணும்? அவர் என்னவோ பிரச்சனை பண்ணின்னுக்கிட்டோம், நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த சட்டத்தை, நீங்கள் ஏன் அதை தொடறீங்க அப்படின்னு கேட்டாரா? இன்றைக்கி அவங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு இது இன்றைக்கி அவங்க அந்த மாதிரி நீ ஆகிட்டு இருந்தேனா இன்றைக்கி உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய அந்த மாதிரி மக்கள் விட்டுருப்பாங்களா? சிஎம் சார் நான் கேட்குறேன் சார், சிஎம் சார், விஜய் சார், நாங்கள் வந்து ரொம்ப எங்கள் மனசால் நாங்கள் எவ்வளோ நொந்துக்கிறோம். வெளியே மட்டும்தான் நாங்கள் தவந்து போகிறோம். நாங்கள் வெளியே எப்படி போகிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். காலு காய்க்கிறவங்க வந்து நீங்கள் என்னத்தான் நினைக்க போகிறீங்க? நாங்கள் எதோ ஒரு டி ராஜர் சொன்னார் பார்த்தியா,
இது ஊனம் கிடையாது. அவங்க மனுஷால அவங்க தான் மனுஷாலுன்னு சொன்னார் பாரு, அதுதான் உண்மை. இன்னைக்கு அவர் செத்ததுனால நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். சிஎம் சார் நீங்கள் இதை கேட்டே ஆகணும். சிஎம் சார் நீங்கள் வந்து எப்படி பண்ணுன்னா, இன்றைக்கி வந்து ஊனம் பண்றவங்களுக்கு நாங்கள் எல்லாம் சேரும் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் மக்கள் வந்து குழந்தை குட்டி எல்லாம் நம்ம சிஎம் வந்து விஜயை வர வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஆட்சியில் தான் அப்படி நடந்துச்சு. இப்போ உங்கள் ஆட்சியில் இதை வந்து கேட்டிருக்கலாம்ல, ஏன் சட்டத்தில் கேட்கலாம்ல? இந்த மாதிரி அவருக்கு ஒரு போதை பொருள் விற்கிறாரு, ஜனம் இந்த மாதிரி பண்ணுது, ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி நாசம் ஆகுது. சிஎம் சார் நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களுக்கு கேட்காமலே அவர் கை வச்சுப்பாங்க, ஒரு ஊனத்து மேலே கை வச்சுப்பாங்க. அந்த ஊனத்து மேலே கை வைக்கக்கூடாது, அது நாங்கள் சட்டத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல சிஎம் சார். சொல்லுங்கள் சார். நாங்கள் ஊட்டினாக்க நாங்கள் எதுவுமே எங்களுக்கு ஒரு உயிர் இல்லை சார். காக்கா குறி கூட உயிர் இருக்குது சார், ஊனப்பட்டவங்களுக்கு உயிர் இல்லையா? ஏன் சார் இந்த மாதிரி எங்களை ஒரு படுகொலைக்கு கூட விட்டுட்டீங்களே சார்? இப்போ எவ்வளோ பேர் உங்களை எவ்வளோ சொல்லுவாங்க. நீங்கள் அதே ஸ்டாலின் சார் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறாங்க, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி நடக்குது, ஊழல் நடக்குதுன்னு கேட்டீங்க. இப்போ உங்கள் இதில் வந்து ஊழல் நடக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது சிஎம் சார்? சொல்லுங்கள் சார். நாங்களாம் புள்ள குட்டி அழுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையினாலையும் குழந்தை குட்டி பெற்றுக்கிறோம் சார். எங்களுக்கு ஒரு உயிர், எங்களுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது சார். ஏன் சார் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் கெட்ட பேருக்கு ஆளாயிட்டீங்க சார். இது வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்களே எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஊனம் பற்றவங்களாகட்டும், நல்லா இருக்கிறவங்களாகட்டும், நம்மளுக்கு மக்கள் வந்து இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்கனாக்க நீங்கள் என்ன செய்யணும்? ஊனம் பற்றவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு யாருக்குமே எதுவுமே ஒரு சின்ன கீழ் வந்துச்சுன்னா கூட அவங்க மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன். அவங்க அதிகாரியாக கொடுக்கட்டும், அவங்க கலெக்டராக கொடுக்கட்டும், தூக்கிடுவோம் நான் அப்படின்னு சொல்லுங்கள் சார். சார் இந்த மாதிரி விடாதீங்க சார். நாங்களும் ஒரு உயிர் தான் சார், எங்களுக்கும் ஒரு உணர்ச்சிகள் இருக்குது சார். நாங்கள் மட்டும் நான் மனசால் இல்லை, உயிர் இல்லையா? கால் கையில்னாலும் கண்ணில்னாலும் ஒரு உயிர் இல்லை சார். இந்த மாதிரி அவள் எவ்வளோ துடிப்பா, அந்த குழந்தைக்கு எவ்வளோ துடிக்கும். நம்ம அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ ஒரு பதில் சொல்லுவான் அந்த அக்கா. கூட பிறந்த சகோதரியை கூட இருக்கட்டும், நான் சொல்கிறேன் சார், உங்கள் கூட பிறந்த சகோதரி நீங்கள் விட்டுருவீங்களா சார்? கொஞ்சம் இது எடுங்க சார், நடவடிக்கை எடுங்க சார். ஆனால் நான் வந்து செங்கல்பட்டில் ஊனம் தான் சார். செங்கல்பட்டில் வந்து இது கேட்டேன், என்ன கேட்டேன்? வண்டி கேட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா சார்? இந்த மாதிரி ஆர்ச்சி புக் எடுத்துனுவா, அது எடுத்துனுவா, ஆஃபீஸில் 1000 ரூல்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுப்பீங்க தானே நாங்களாம் ஓட்டு போட்டோம். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்கள? என்னால் இப்போ பேசவும் முடியல, தொண்டையும் போச்சு சார். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேட்டீங்க சார். நாங்கள் வந்து எப்படின்னா, இன்றைக்கி அவர் செத்தும் போது அவர் எப்படி துடிச்சிருப்பார் சார். நல்லா இருக்கிறவங்களுக்கு எங்கே சார் அந்த உணர்ச்சி வந்துச்சு? அப்போ அவன் கால் இல்லாதவங்க எப்படி அந்த அடுக்கும் போது எப்படி துடிச்சிருப்பாரு? நீங்களா சொல்லுங்க சார். டிஎம்கே ஆட்சியில் இந்த அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? டிஎம்கே இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. இப்போ தான் இந்த 2 நாள் தான் மாற்றுத்திறனாளி வந்து அடிச்சு கொண்டுக்கிறாங்க. அது எப்படி? சட்டத்துக்கு தெரியாமலே கை வச்சுருப்பாங்க. சட்டத்துக்கு தெரியாமல் ஒரே ஒரு பொருள் விற்கிறத கொடுக்கட்டா, அங்கே அனுமதி கேட்டால் விற்குவாங்க. அன்றைக்கி உன் போலீஸ் கை வைக்கும் போது 4 பேர் கை வைக்கும் போது 9 பேர் 19 பேர் கை வச்சுக்கிறாங்களே, அப்போ அவள் எவ்வளோ துடிச்சிருப்பார். அப்போ அவர் மனசு எவ்வளோ வளைஞ்சிருக்கும். அன்றைக்கி நாளைக்கு உங்கள் பிள்ளை குட்டிக்கு உங்கள் பெத்த பேர் வராதே போயிடும். உங்கள் குடும்பம் நல்லா அப்படியே ஓட இருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி மண்டுக்கு போகிறவங்க தான். இன்றைக்கி அவருக்கே அந்த நிலமை இல்லை. கால் கைக்கிறோம்னா அந்த மண்டுக்கு தான் போகிறோம், கால் கையில் தான். ஆனால் அது அவருக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறது இல்லை, அவர் முடிவு முடிவு எடுத்துருக்கணும். அவர் வாழ்த்தோம். நீ ஏன் கை வச்சு அவர் உயிர் எடுக்கிறதுக்கு நீ உனக்கு என்ன அனுமதி? டிவிகே கட்சி வந்து இப்போ அந்த நிலமை யாருக்கோ ஊனம் பற்றவங்களுக்கு மாற்றுத்திறனாளுக்கு அந்த நிலமை வந்துருச்சு. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் கை கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு வீடியோ தான் வைரல் ஆச்சு. தூய்மை பணியாளர்களை பார்க்க மாட்டாரு, மாற்றுத்திறனாளிகளுக்காக பேசக்கூட மாட்டாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? மாற்றுத்திறனாளுக்கு வந்து அவர் கை கொடுக்கல, அவர் எதுவும் பண்ணலன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுக்கு அவர் என்ன காட்டுறாரு? யூடியூப்பில் காட்டுறாரு. இவர் வந்து ஸ்டாலின் வந்து கை கொடுக்கல, தூக்கி உள்ள காலால் வச்சுட்டு போனார். ஆனால் விஜய் வந்து முட்டி போட்டு போகணும். ஒரு மாற்றுத்திறனாளுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாரு பாருன்னு எவ்வளோ பேர் வாத்தினாங்க. ஆனால் வாத்தினாங்க, ஸ்டாலின் வந்து இறக்குனாங்க. நான் சொல்ல, ஸ்டாலின் சார் வந்து இறக்குனாங்க. சரி, நாங்கள் என்ன நினச்சோம், சரி இவர் சின்ன அரசாங்கில் வந்துக்கிறாரு, இவர் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு மக்களுக்கு முக்கியத்தொகை கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். முக்கியத்தொகை கொடுக்கறதுக்கு வந்து எப்படின்னா, இதுக்கு
மக்கள் வந்து ரொம்ப நம்பிட்டாங்க. ஊனம் பற்றவங்கலேருந்து நல்லாக்கிறவங்கலேருந்து அரசாங்கம் எல்லாமே நம்பி என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து விஜய் வந்து மக்களை எப்படினாலும் இது கொண்டாந்துருவாருன்னு நினச்சாங்க. இப்போ வந்து 2 நாளைக்குள்ளே ஒரு மாற்றுத்திறனாளி மேலே கை வச்சுக்கிறாங்கன்னா மக்கள் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணிடுச்சு இது வந்து. இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கே அவர் இடம் விட்டார் அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க மக்கள். இப்போ மக்கள் தெரியாதா, மக்கள் வந்து என்ன கேட்கணும், இப்போ வந்து நம்ம கால் கை நல்லா இருக்குதோ நல்லாலையோ அவங்க கால் கை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உயிர் தானே, இதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு மக்கள் வந்து எடுத்து இது சிஎம்ஐ கேட்கணும், விஜய் சாரை கேட்டு என்ன சார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், மது வந்து எடுக்கிறோம் எல்லாமே சொன்னீங்க. இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து 2 வயசு பையன் குழந்தைய வேறு கெட்டானுங்க, 5, 8 வயசு 9 வயசு பிள்ளைய ஒன்று கெட்டானுங்க. இதெல்லாம் எங்கே கண்டுக்கினாங்க? இந்த 2 மாதத்துக்குள்ள இதெல்லாம் நடக்குது. இன்னும் 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷத்துக்குள்ள இன்னும் என்ன நடக்கும்? மாட்டு திருவிழா கூட விட்டுருங்க, இன்னும் நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? இது எங்கே கண்டுக்கிறாங்க மக்கள் இப்போ கேட்கணும். மக்கள் வந்து என்ன கேட்கணும், சார் விஜய் சார் முதலமைச்சர் சார் இப்போ வந்து இந்த 2 மாதத்துக்குள்ளேயே 2 வயசு குழந்தை கெடுத்துட்டாங்க, மாட்டுத்திறனாளி அடிச்சு கொண்டுட்டாங்க. இதை வந்து நீங்கள் என்னத்தை கண்டுக்கினீங்க? இது எதுவுமே கண்டுக்க கிடையாது. நீங்கள் வந்து என்ன கேட்கணும், என்ன சார் இது வந்து நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? தேவையில்லாத விஷயமெல்லாம் விளைய விட்டீங்க, எந்த விஷயமே நடக்கலை. நீங்கள் சொல்லாத விஷயம் இதில் ஸ்டார்லிங் இதில் நடக்காது கூட இதில் எல்லாமே நடக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே நடக்குது. இது ஏன் கண்டுக்க மாட்டேன்றீங்க? கேட்கணும், மக்கள் இறங்கி கேட்டால் தான் சிஎம் சார் செய்வார். எல்லாம் சொன்னாங்க, ஆனால் சினிமா நடிக்க போகிறவர் அவர் வந்து மக்களுக்கு என்ன தான் செய்ய போகிறான்னு கேட்டார். ஆனால் நான் சொன்னேன், அவருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, சினிமா பற்றியும் தெரியும், அரசாங்கத்தை ஆளுதும் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி என் பிள்ளை சொல்லிச்சு, என் பிள்ளை அம்மா விஜய்க்கு போடுமா, நாளைக்கு நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்க. என் பிள்ளை சொல்லிச்சு, இன்றைக்கி நான் எனக்கு 18 வயசுலேருந்து 4 வந்துருச்சு, 3 வந்து ஸ்டார்லிங்கு போட்டேன், இது 4வது வந்து தான் என் பிள்ளை அளந்தான், எம்மா விஜய்க்கு போடுமான்னு. அதனால போட்டேன். நான் உண்மையாக பேசுகிறேன். என் பிள்ளை சொல்லி அழுது போயிடுது. சிஎம் சார் விஜய், நான் செங்கல்பட்டு சாந்தா பேசுகிறேன். எனக்கு குழந்தைங்க 2. நீங்கள் வந்து என் பிள்ளைங்களுக்கு என் கால் இப்படி இருக்குது, உன்னோட இதுக்கு கோட்டைக்கு வரலான்னு இருக்குது. எங்களுக்கு என்ன உதவி செய்யுங்களோ, என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்களோ நான் உங்ககிட்ட வரலான்னு இருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். கூட இந்த சகோதரியை பேசுகிறேன் சார். நீங்கள் வந்து இந்த 2 மாதத்துக்குள்ளே என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்துருச்சு சார். இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே நீ மக்களை எப்படி காப்பாற்றுவோம் அது எங்களுக்கு தெரியாது சார். நீங்கள் தான் சார் முடிவு எடுக்கணும்.